Calligraphy is the art of beautiful writing. So இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் calligraphy எழுதுறது. Started during the Romans. அந்த period of historyல தான் calligraphy first started. So நம்ம English writing வந்து Romansல இருந்து தான் வந்திருக்கு. And every period of history had their own calligraphy style. இப்போ PhD எப்படி ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கோ அதே மாதிரி calligraphyலயே மாஸ்டர் பென்மென் மாஸ்டர் பென் விமன் இருக்காங்க. அவங்க வந்து they will also develop their own style. So there will be new styles from the old styles existing also. There are two ways in which one business is teaching calligraphy. So teaching calligraphy na at least வந்து ஒரு 3 to 5 styles தெரிஞ்சாலே you can start your teaching business. You have studied well and then you have practiced well in calligraphy. You can start earning from minimum like 15 to 20,000 as a beginner per month itself. முதலீடுன்றது வந்து நீங்க எந்த ஸ்டைல் ஆஃப் calligraphy ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எந்த ஏஜ் குரூப்க்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சப்போசிங் இஃப் யூ கோனா ஸ்டார்ட் only for kids, அதுக்கு முதலீடு வந்து ஒரு 10 குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய முதலீடு வந்து 700 to 800 rupees is more than enough. So நீங்க ஒரு 2000 or 3000 சார்ஜ் பண்றீங்கன்னா you can earn for 10 children you can earn 20,000. அதுல உங்களுக்கு முதலீடுன்றது வந்து மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டாலே ஒரு 1000 தான். அந்த இப்போ ஏ எழுதணும்னா ஒரு இமேஜினரி ஓவல் அந்த ஏக்குள்ள ஃபிட் ஆகணும். ஒரு என் எழுதுறோம்னா அந்த இமேஜினரி என் வந்து அந்த இமேஜினரி ஓ அந்த என்குள்ள ஃபிட் ஆகணும். அந்த ஓ அதோட வெளியில வந்துருச்சுனாலும் தப்பு, அந்த ஓ ரொம்ப உள்ள போயிடுச்சுனாலும் தப்பு. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வந்து ஆர்ட்ஸ் பற்றின செஷன்ஸை வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து எந்த ஆர்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலிகிராஃபி தான். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட மிஸ் கிறிஸ்டினா மேம் நினச்சிருக்காங்க. மேம் கிட்ட பேசுவோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆக்சுவலாக வந்து கேலிகிராஃபினா என்ன, எப்போ, எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு, அதை பற்றின ஒரு குட்டி விளக்கம். Calligraphy is the art of beautiful writing. So இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் calligraphy எழுதுறது. So it started during the Romans. அந்த பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரியில தான் calligraphy ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம இங்கிலீஷ் ரைட்டிங்கே வந்து ரோமன்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ calligraphyயும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எவ்ரி பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஹேட் தேர் ஓன் calligraphy ஸ்டைல் இன் எவ்ரி பிளேசஸ் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் ஒரு ஸ்டைல் ஆஃப் calligraphy இருக்கும், இட்டாலியில் ஒரு ஸ்டைல் ஆஃப் calligraphy இருக்கும். அதுக்கப்புறமா வந்து முஸ்லிம்ஸ் இது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் வந்து ஒரு செப்பரேட் ஸ்டைல் ஆஃப் calligraphy இருக்கும். ஸோ calligraphy ஒரு பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் இருந்தது. இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் மூலமா தான் calligraphy ரொம்ப பாப்புலர் ஆச்சு. பிகாஸ் calligraphy வந்து அதுல வந்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் எனி ஃபிகர்ஸ் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஆர்னேட் பண்றதுக்காக they wrote calligraphy writings itself. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நல்லா பாப்புலர் ஆச்சு. ஸோ ஈஸ்டர்ன் வேர்ல்டில் தனியாக calligraphy இருக்குது, வெஸ்டர்ன் வேர்ல்டில் தனியாக calligraphy இருக்குது. வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு யூரோப்பியன் மெயினாக நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஈஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு சைனா, ஜப்பான் முதல்லேருந்து இருக்குது. தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் calligraphy. அண்ட் லேட்டர் ஒன்ஸ் கொரியா பிகேம் அ ரிப்பப்ளிக், அவங்க ஸ்டைல் ஆஃப் calligraphy தனியாக இருக்குது. ஸோ ஈஸ்டர்ன் calligraphy, வெஸ்டர்ன் calligraphy தனித்தனியாக இருக்குது. எவ்ரி calligraphy has its own name, separate tools, separate rules, everything varies. மேம், இப்போ நம்ம ஆன்லைன்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ்ல வந்து கேலிகிராஃபி கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. இப்போ கேலிகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கூட இங்க இருந்து பாக்குறேன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அவ்வளோ ரைட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ வந்து 2 ஹவர்ஸ்ல கத்துக்கிறதுங்கிறது பாசிபிளா? Impossible. Calligraphy வந்து if you have to learn something properly 2 ஹவர்ஸ்ல it's impossible. 2 ஹவர்ஸ்ல you can only trace. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்ல ரெக்கார்ட் ஒர்க் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ஒரு ஹியூமன் anatomy வரைகிறீங்கன்னா இட் டசன்ட் மீன் யூ கேன் டூ த சேம் திங் இன் யுவர் எக்ஸாம். ஸோ ட்ரேசிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லேர்னிங். ஸோ லேர்னிங் வந்து தான் ப்ராப்பராக calligraphy கற்றுக்க முடியும். ஸோ பேசிக் calligraphyனா ஒரு மினிமம் 12 hours to 14 hours தேவை. அட்வான்ஸ்ட் போக போக we need like 30 hours, 40 hours, 50 hours of learning.
2 hours of learning is highly impossible in calligraphy. You will learn only how to trace calligraphy rather than writing in calligraphy. இப்போ வந்து நான் இந்த டேபிளை பார்த்தேன்னா கூட அவ்வளோ டூல்ஸ் இருக்கு. ஸோ இதோட பேரெல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ இப்போ வந்து this is pilot parallel pen. இந்த பென்ல வந்து like you can write so many styles of Western calligraphy, and we have lot of dip pens here. These are angular dip pens, these are design dip pens. ஸோ இதில் எழுதுனா வந்து அந்த grooves உள்ள டிசைன்ஸ் அப்படியே வரும். ஸோ இதெல்லாம் வந்து இங்க் வந்து பழைய காலத்தில் தொட்டு தொட்டு எழுதுகிற மாதிரி எழுதணும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ். இன்னும் வந்து ப்ரஷ் பென்ஸ் இருக்குது கேலிகிராஃபியில் பண்ணுறதுக்கு. அதுக்கு பாயிண்டட் பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நிப் இருக்குது, ஸ்க்ரால் நிப் இருக்குது, போஸ்டர் நிப் இருக்குது, காப்பர் பிளேட் நிப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான நிப்ஸ் இருக்குது. இப்போ நான் அந்த டேபிளை பார்த்தேன்னா கூட இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கலாம். இது என்ன மேம் ஆக்சுவலாக? This is one of my favorite inks. It's a dye ink. இது வந்து நான் வெஸ்டர்ன் கேலிகிராஃபி இந்த பென்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு ink. It is from a luxury brand, so it's my favorite. ஆக்சுவலாக வந்து இப்போ கேலிகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? ஸோ வெஸ்டர்ன் கேலிகிராஃபிலே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இட்டாலிக்ஸ் இருக்கு, ஓல்டு இங்கிலீஷ் இருக்கு, அதுக்கு காத்திக் இருக்கு, ஃப்ரக்டர், அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ், ஃபவுண்டேஷனல் ஹேண்ட், பட்டார்ட், பெனிவென்டன், அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் கேலிகிராஃபிலே. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரி பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஹேட் தேர் ஓன் கேலிகிராஃபி ஸ்டைல். அண்ட் இப்போ 1500 ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வந்து பட்டார்டுன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் 1510லே வந்து ஒரு வேற மாதிரி மாறும் அதே நேம்ல. 1520ல வேற மாதிரி மாறும். ஸோ இட்ஸ் லைக் மோர் தென் 50 to 70 ஸ்டைல்ஸ் ஆஃப் கெலிகிராஃபியே இருக்குது ஆக்சுவலா. கெலிகிராஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக இவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? நம்பர் வைஸ் ஒரு 100+ அந்த மாதிரி. சில இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பென்மென் இப்போ பிஹெச்டி எப்படி ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கோ அதே மாதிரி கேலிகிராஃபிலே மாஸ்டர் பென்மென், மாஸ்டர் பென் விமென் இருக்காங்க. அவங்க வந்து they will also develop their own style. Okay. So அது வந்து it's like a very ultimate level of calligraphy that happens abroad. So அவங்களும் they can develop new styles. So there will be new styles from the old styles existing also. Okay. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டும் இருக்கும் சில ஸ்டைல். பட் ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லணும்னா வந்து காப்பர் பிளேட் கேலிகிராஃபி வித் டிப் பென், தென் யூ கேன் கோ வித் இட்டாலிக் கேலிகிராஃபி, ஓல்ட் இங்கிலீஷ் கேலிகிராஃபி, ஃபவுண்டேஷனல் ஹேண்ட், பட்டார்ட், ஃப்ரக்டர், ஸ்பென்சேரியன். இது ஒரு 7 to 10 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வேர்ல்டில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மாடர்ன் கேலிகிராஃபி, ப்ரஷ் லெட்டரிங், இதெல்லாமே ஒரு 10 ஸ்டைல்ஸ். அதுலயும் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரைட்டிங் கேலிகிராஃபில there is one separate section called ornamental calligraphy. So அதுல வந்து they will draw birds, bees, insects, they will ornate an alphabet, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 10 broad. இதுல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா fake calligraphy னு ஒன்று இருக்கு. That is called faux calligraphy. We try to fake calligraphy with a normal pen. இப்போ most of the calligraphy different kinds of pens இருக்கு. But fake calligraphy, that's faux calligraphy na, you don't need to have a separate special tool for it. You can just use your normal pencil or you can use your normal pen to create wonders in that. Okay ma'am. இப்போ calligraphy பொறுத்த வரைக்கும் பிசினஸா எப்படி நம்ம pitch பண்ணலாம்? It is a very good business. There are 2 ways in which. One business is teaching calligraphy. Second one is doing services in calligraphy. So teaching calligraphy na at least வந்து ஒரு 3 to 5 styles தெரிஞ்சாலே you can start your teaching business. For a beginner 2 style தெரிஞ்சாலே they can start a teaching business. Okay, so that is possible with teaching. And minimum, if you are very good in your game, you have studied well and then you have practiced well in calligraphy, you can start earning from minimum like 15 to 20,000 as a beginner per month itself. That is possible. மேம் இப்போ முதலீடுங்கிறது எவ்வளோ மேம் நம்ம போடணும்? முதலீடுன்றது வந்து நீங்க எந்த ஸ்டைல் ஆஃப் கேலிகிராஃபி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எந்த ஏஜ் குரூப்க்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சப்போசிங் இஃப் யூ கோனா ஸ்டார்ட் only for kids, அதுக்கு முதலீடு வந்து ஒரு 10 குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய முதலீடு வந்து வெறும் ஒரு 700 to 800 rupees is more than enough
10 குழந்தைகளுக்கு. அதுல வந்து ஃபீஸ் வந்து நீங்க வந்து ஒரு 2000 சார்ஜ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யோர் லெவல் ஆஃப் கம்பீட்டன்ஸ் இன் த ஃபீல்ட். ஸோ நீங்க ஒரு 2000 or 3000 சார்ஜ் பண்றீங்கன்னா யூ கேன் earn for 10 children you can earn 20,000. அதுல உங்களுக்கு முதலீடுன்றது வந்து மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டாலே ஒரு 1000 தான். ஸோ கண்டிப்பா 10,000 or 20,000லே உங்களுக்கு வந்து அதுல ப்ராஃபிட் மட்டுமே வந்து ஒரு 19,000 நிற்கும் உங்களுக்கு கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஏஜ் குரூப் பத்தி சொன்னீங்க, கிட்ஸுக்குன்னா இப்படி. ஸோ அது என்ன மேம், என்ன கிரைட்டீரியா? ஏஜ் குரூப்னா வந்து சில்ட்ரன் லைக் ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்தா ஓரளவுக்காவது கேலிகிராஃபி புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்களும் வந்து ஃபேக் கேலிகிராஃபி தான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். தே கேன் நாட் லேர்ன் ட்ரெடிஷ்னல் கேலிகிராஃபி. ஏன்னா இந்தியன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ்ல வந்து ஃப்ரம் 4th grade or from 5th grade only they start writing with a pen. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பென் ரொம்ப முக்கியம் கேலிகிராஃபிக்கு. ஸோ ஃபேக் கேலிகிராஃபி தான் பென்லையும் பண்ணலாம் பென்சில்லையும் பண்ணலாம். தென் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் லேர்னிங் டு ரைட் வித் அ பென் தான் ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் கேலிகிராஃபி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அவங்க ஸ்கூலில் வந்து ஆங்கிள்ஸ் கற்றுக்கணும், மேக்ஸில் வந்து பெர்பெண்டிகுலர்னா என்னன்னு தெரியணும், பேரலல்னா என்னன்னு தெரியணும், 30 degreesனா என்னன்னு தெரியணும், 45 degrees. ஸோ பை 4th standard or 5th standard only the child will start learning angles and the child will start learning the pen. So by 5th தான் வந்து calligraphy 10 years is an ideal age to start the journey of calligraphy. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் they can upgrade themselves in calligraphy also, but 10 is the ideal age. அதுக்கு முன்னால வந்து என்னன்னா they can only scribble with the pen which we can say wow it's nice. Okay. Other than that it is not possible. But service point of view la any woman can start a business in calligraphy. Service பொறுத்த வரைக்கும். So the high thing that goes on in service is writing love letters. Okay. That is at its peak for calligraphy. So you can write like n number of love letters for people who are asking you the service work. அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா calligraphy engraving தனியா இருக்கு. That's a very good business. And certificate writing is a very good business in calligraphy. There are so many people who want to write notes and send it to their loved ones. So that is also a very, so ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு நோட் ஒரு A4 ஷீட்ல வந்து நீங்க வந்து நோட்ஸ் எழுதுறீங்கனாலே that itself you can charge easily 1,000 to 1,500 rupees. Depending on the ink that you're using. If you're using a normal color ink na வந்து அதுக்கு ஒரு charges. If you're using metallic color ink அதுக்கு ஒரு charges. So charges vary according to the inks that you're using, the time that you're using, the font, that the style, calligraphy, script that you're using. எல்லாத்துக்குமே வந்து அது மாறிக்கிட்டே வரும். So that is also a very good business in terms of services. But love letters writing is there in the peak for calligraphy right now. இப்போ மேம் நான் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கெலிகிராஃபியில். ஸோ நான் வந்து பிகினராகவும் இருக்கேன். பட் வந்து இப்போது டீச்சிங் இல்லை, பட் அதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறேன். கார்ட்ஸ், சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ நான் என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து என் கையில் வச்சுக்கணும், என்ன மாதிரியான இங்க்ஸ் வச்சுக்கணும்? So if you're starting as a business, depends on what script you're learning. இப்போ நீங்கள் வந்து ஒரு pointed pen script நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக pointed நிப்ஸ் வச்சுக்கணும் நீங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு 5 நிப் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும் while you're writing your things, like it can be certificates, it can be anything. Or if you're doing a traditional script na வந்து அதுக்கு ஏத்த மாதிரி லைக் என்ன சொல்றது, சாலிட் கலர்ஸ் ஒரு 2-3 வச்சுக்கணும். அதுக்குமா பாயிண்டட் பென் எழுதுறதுக்கு வந்து டிப் பென்ல எழுதுறதுக்கு வந்து ஒரு 2 மெட்டாலிக் கலர்ஸ். either you can go with gold is mandatory, and then probably a silver, a copper or a bronze அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்க வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 4 or 5 ink bottles கண்டிப்பா தேவை. Proper traditional ink bottles you should have, proper traditional calligraphy brand ink bottles you should have, and nibs வந்து ஒரு 3 or 4 backup இருக்கணும். 5 is not a good choice, but 3 or 4 backup. ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் தேன் டீச்சிங். உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா பேப்பர்ஸ் கண்டிப்பாக தேவை. சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பரில் நீங்கள் எழுதும் போது அது ப்ளீட் ஆகக்கூடாது. எனக்கு இங்கே ஒரு டவுட் மேம், இப்போ வந்து கேலிகிராஃபிக்கு யூஸ் பண்ணுற பேப்பருமே டிஃப்ரெண்டா? நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பேப்பர் சில கேலிகிராஃபிக்கு டிஃப்ரெண்ட் GSM யூஸ் பண்ணுவோம், சில கேலிகிராஃபிக்கு நம்ம நார்மல் பேப்பரை யூஸ் பண்ணலாம். சப்போஸிங் இஃப் யூ யூசிங் அ டை இங்க், திஸ் இஸ் அ பிளாக் கார்ட் ஸ்டாக். And இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அபவுட் 140 GSM, 140 to 160 GSM. இதில் வந்து ஓல்ட் இங்கிலீஷ் ஸ்டைல் கேலிகிராஃபி எழுதியிருக்கோம். அண்ட் இதில் வந்து I have written it with the help of marker.
It's a metallic calligraphy marker. So calligraphy markersமே தனியா இருக்கு, pens தனியா இருக்கிற மாதிரி markersம் தனியா இருக்கு. இதுல இருக்க ஸ்டைலுக்கு எதுவும் பேர் இருக்கா? It's an old English. இது பேரு. It's called Gothic or Old English style of calligraphy. இப்போ வந்து பிகினரா வந்து நான் ஸ்டார்ட் பண்றப்போ இதுல வந்து எந்த டூல் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்? Beginner use பண்ணும்போது if you are leaving off folk calligraphy and you're starting with traditional calligraphy, let's say 10 years or 11 years or even elder women who are starting, first thing is start with a broad edge pen calligraphy, or you can go with a pointed tip also. So broad edge pen போகும்போது வந்து starting with old English, traditional calligraphy na old English ல start பண்றோம் நாங்க. So it will be from this kind of a pen only, you have to start with it. இப்போ வந்து நான் சர்டிஃபிகேட் பண்ணணும் இந்த மாதிரினா நான் எங்க போய் அப்ரோச் பண்ணணும் இப்போ calligraphy பொறுத்த வரைக்கும்? See, now everything happens through online. Okay. So you first start with your inner circle, get the payment from them. No free work, actually. I will definitely say no free work. So get the payment from them, and then after that, through word of mouth, it's possible. வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். Because எப்பவுமே வந்து certificate-na, or you can get associated with the school. There are competitions that will happen. You can put across through your social media page. That is all is possible. But other than that, the main way is that you can approach a school that you can write. But they will try to undercut the payment, but you should talk with the right payment. For one name you have to charge this much and the madri. Ipo na vandu Tamil Nadu government class certificate eludhuven. So we go with, for per name we will charge you this much. So அந்த மாதிரி தான் போகும். ஓகே மேம், இப்போ இந்த ஒர்க்குக்கு மினிமமா நான் எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் நான் பண்றேன் அப்படின்னா? இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க இப்படியே கொடுக்க போறீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கும். இதே இது வந்து if you're going to mount it on a white board or something like this, you're going to say, let's say we're going to mount it on it. Okay. All right, and have it as a white background throughout, and then you're going to frame it. Then the value goes up high. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிகினராக இருந்துட்டு ஒரு 500 to 600 சார்ஜ் பண்ணலாம். There are calligraphy name plates-ஏ வந்து people charge ஒன்றில் எழுதிட்டு அதை வந்து digitalize பண்ணி then they cut it on different surfaces like acrylic, different surfaces cut பண்ணுவாங்க. அதுக்கே they charge up to like 7,000 to 8,000. Okay. So it depends on how you're presenting. You're just going to give this or you're going to present it well. அப்பனா மினிமம் வந்து you can charge 500 to 600 for this with your framing. ஓகே மேம், இப்போ இந்த calligraphy பொறுத்த வரைக்கும் அக்கேஷனுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணலாமா? லைக் வந்து இப்போ நான் அந்த ஃப்ரேம் பார்த்தேன், வேர்சஸ் இருக்கும். ஸோ அது தாண்டி இப்போ சர்ச் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதை தாண்டி வேற என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நான் இதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம்? You can write positive quotes and make it as a wall hanging. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமா டேக்ஸ், புக் மார்க்ஸில் வந்து டேக்ஸ் எழுதி செல் பண்ணலாம். யூ கேன் ரைட் சம்திங் பாசிட்டிவ் ஓவர் தேர் அண்ட் செல் பண்ணலாம். இல்லைன்னா கஸ்டமைஸ்ட் ஒர்க் எடுக்கலாம். தட் இப்போ இஃப் யூ கோன் ஹோஸ்ட் அ பர்த்டே பார்ட்டி, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லா டேபிள்ஸ்லையுமே வந்து வர கெஸ்டுடைய நேம்ஸ் வைக்கலாம், நேம் போர்ட்ஸாக வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மெனூஸை வந்து கேலிகிராஃபியில் எழுதுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ அன் அதர் வே ஆஃப் கேலிகிராஃபி. அப்ராட்ல வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் பிஸ்னஸ். லைக் மெனு கார்டு எழுதுறதே வந்து ஒரு தனி business in calligraphy. அதுக்குமா envelope writing is also a separate business in calligraphy. Abroadல envelope writing course மட்டும் படிக்கனாலே வந்து you should pay like around 15,000 rupees fees in Indian money just for like few hours of course of envelope writing. The rules of writing envelopes, that's all. அந்த மாதிரியும் இருக்கு, envelope writing-உம் இருக்கு. இப்போ நீங்க calligraphy-ல நம்ம பேசுறப்போ வந்து இதுல கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல, ஒரு சில சொல்றீங்களா? ஸோ ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கிடையாது, நிறையவே இருக்கு. எவ்ரி ஸ்டைல் ஆஃப் calligraphy has its own rules. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷனல் ஹேண்ட் calligraphy இருக்கு. அது வந்து 1920s சர் எட்வர்ட் ஜான்ஸ்டன், who's also known as the father of calligraphy, பண்ண ஒரு ஸ்டைல். அது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் 10th century ஹியூமனிஸ்ட் மினிஸ்கியூல்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா we go with 30 degrees angle. பென் ஹோல்டிங்கே வந்து 30 degrees தான் ஹோல்ட் பண்ணுவோம். எல்லாமே 30 degreesல எழுதுவோம். தென் தேர் இஸ் ரூல்ஸ் லைக் இன் டர்ம்ஸ் எல்லா நிப்பியும் வச்சு மெஷர்மெண்ட் எடுப்போம் அந்த லைனுடைய இதுக்கு.
அதுக்கப்புறமா வந்து ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்குமே ரூல்ஸ் இருக்கு ஸ்பேசிங். அண்ட் ஒரு ஆல்பபெட் நம்ம எழுதும் போது there is an oval involved in that one. அந்த இப்போ ஏ எழுதணும்னா ஒரு இமேஜினரி ஓவல் அந்த ஏக்குள்ள ஃபிட் ஆகணும். ஒரு என் எழுதுறோம்னா அந்த இமேஜினரி என் வந்து அதுல இமேஜினரி ஓ அந்த என்குள்ள ஃபிட் ஆகணும். அந்த ஓ அதோட வெளியில வந்துருச்சுனாலும் தப்பு, அந்த ஓ ரொம்ப உள்ள போயிடுச்சுனாலும் தப்பு. ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஹேண்ட்ல இருக்கு. அதே இது யூ கோ ஆன் டு இட்டாலிக் கேலிகிராஃபி, இட் இஸ் லைக் 45 degrees. ஸோ 45 degrees வச்சு தான் ஃபுல்லாகவே அதை பற்றி எழுதுவோம் நம்ம. தென் மூவிங் ஆன் டு 18th century இங்கிலாண்டில் ஆரம்பிச்ச ஸ்டைல் தான் காப்பர் பிளேட் கலிகிராஃபி. அது வந்து பாயிண்டட் பென் வச்சு எழுதுவோம். ஸோ அந்த பாயிண்டட் பென் நம்ம வைக்கும் போதே இட்ஸ் அ பாயிண்டட் நிப், வெரஸ் இதெல்லாம் வந்து ப்ராடாக இருக்கு நிப்ஸ். ஆனால் அது பாயிண்டடாக இருக்கும், வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இட் வில் ஸ்பிளிட். அந்த ஸ்பிளிட் ஆகும்போது அந்த இங்க் வில் கம் அவுட் ஆஃப் த நிப். ஸோ அதில் வச்சு எழுதும் போது வந்து லைக் சம் பீப்புள் தே ஃபாலோ 52 to 54 degrees slant. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா there is a ratio that will be followed. அந்த ரேஷியோவில் யூ கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் வித் த நெக்ஸ்ட் வேல்யூ. அதில் கிடைக்கிற ஆன்சர்ஸ் தான் யூ ஹாவ் டு ட்ரா லைன்ஸ் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ காப்பர் பிளேட் கலிகிராஃபினா ஒரு ஸ்ட்ரோக் போடுறதுலே வந்து எங்க ப்ரெஷர் இருக்கு, மேலே வந்து ஸ்கொயர் எட்ஜ்டா வரணும், அதுக்கப்புறமா ஹவு மச் ஆஃப் டிசெண்டர் 1 டிசெண்டர் 2, சில ஸ்ட்ரோக்ஸ் வந்து டிசெண்டர் 1ல வரலாம், சில ஸ்ட்ரோக்ஸ் டிசெண்டர் 2 வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி எவ்ரி ஸ்டைல் ஆஃப் கலிகிராஃபி ஹேஸ் இட்ஸ் ஓன் ரூல்ஸ். அண்ட் இப்போ யாராவது கலிகிராஃபி படிக்கிறாங்கன்னா கூட தே ஹாவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ ஃபவுண்டேஷனல் ஹேண்டுன்னு எடுத்தீங்கன்னா அதில் தனி ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும், ஓல்டு இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா அதில் தனி ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். தோஸ் ஆர் யோர் பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்கிரிப்ட் இன் கலிகிராஃபி. இட்டாலிக் கலிகிராஃபி தனி ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். தென் யூ வில் மூவ் ஆன் வித் ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் மூவ் ஆகும். அதுலேயும் வந்து நம்பர்ஸ் ஒரு ஸ்டைலுக்குமே மாறும், பங்க்சுவேஷன்ஸ் மாறும். So everything is like complete, you have to learn from words, sentences, எல்லாமே from strokes to words and sentences ஃபுல்லாகவே ஒரு ஸ்கிரிப்டுமே மாஸ்டர் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த கேலிகிராஃபியை பார்க்குறப்போ இது ஏதோ சீக்கிரமாக முடிச்சிடலாம் போல அப்படின்னு தோணுச்சு. இப்போ தான் நீங்கள் வந்து ஆங்கிள்ஸ் பற்றி சொன்னீங்களே. ஸோ வந்து மேம் ஒரு ஒர்க்கு பேசிக்காக ஒரு பிகினராக நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 லைன் எழுதணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் தேவைப்படும்? டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் நம்ம நிறைய தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வரும். ஏன்னா நம்ம ஒரு ஆல்பபெட் இப்போ வரைக்கும் நம்ம ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது எல்லாமே வந்து நம்ம மைண்ட், நம்ம பிரெயின் அந்த ஹேண்ட் வந்து சென்சரி மோட்டாக ப்ராப்பராக கோஆர்டினேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா யோர் பிரெயின் வில் ஒர்க் in the normal way, your hand will slow down the speed. So as a consequence of which you will start making spelling mistakes. உங்க பேரே நீங்க எழுதுறனா கூட spelling mistake ஆகும். So 100% if there is more concentration than that, you have to produce it. Concentration தேவை. So இந்த அளவுக்கு வந்து எழுதுறதுனா concentration full-ஆ இருந்தாலே as a beginner within like 5 or 10 minutes it's possible, provided you have practiced well. இப்போ நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ல ஒரு நேம் வந்து ஓல்ட் இங்கிலீஷ்ல எழுதுறேன்னா I take hardly about 20 seconds to write a name. Okay. Charges will be the same, but I take only 20 seconds to 30 seconds at the max to write a name. That's all. Okay. பட் வந்து நான் நினச்சேன் இப்போ ஆங்கிள் வைஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணுறேன்னா ஒரு 1 hour கிட்ட ஆகும் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் ஓகே 5 to 10 minutes. பட் ஆனால் வந்து அதில் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க கூடாது. இப்போ நீங்கள் அது 1 hour கண்டிப்பாக சில டைம் போகும், சில டைம் வந்து ஃபைனலாக எழுதும் போது இங்க் ஊற்றிடும். ஃபைனலாக முடிக்கும் போது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆல்பபெட்டை விட்டுருப்பீங்க நடுவில். ஸோ யூ ஹாவ் டு ரீடூ. முதல்ல இந்த லைன்ஸ் வரைஞ்சு மெஷர் பண்ணி திரும்பவும் ரீடூல தான் போயிட்டே இருக்கும். So that is charges that happen for calligraphy. ஸோ நான் இதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ மற்ற ஆர்ட் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மேக்ரமே ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப வந்து அங்கேயே இருந்தே கன்டினியூ பண்ண முடியும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப ஃப்ரம் ஸ்டார்டிங் டு திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? Yes, you have to go redo. Simple as redo. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதுவாங்க, லைக் ஒரு ஃபுல் பேஜ் எழுதியிருப்பாங்க, கடைசி லைன் தப்பானா you have to start from the scratch again. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்காமா? சர்டிஃபிகேட் ரைட்டிங்லேயே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எப்பயா நடக்கும்லாம் சொல்ல முடியாது, எப்பயுமே நடக்கும் இது வந்து. ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே வந்து ஒரு 5-6 சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். இப்போ we are writing 30 certificates-னா ஒரு 35 certificates கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் தப்பாக ஆகுதுன்றது வந்து ரொம்ப ரேராக தான் எனக்கு ஆகும். ஆனால் சில டைம் வந்து எழுதுனது வந்து காயணும். ஸ்பெஷல் இங்க்ஸ் கேலிகிராஃபி இங்கில் எழுத காயறதுக்கு நேரம் ஆகும். திடீர்னு அதிலே கை வச்சிருவோம், இன்னொரு பேப்பர் அதில் போய் ஒட்டிடும்.
ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ ஜென்ரலி வி கோ லைக் 30 சர்டிஃபிகேட்ஸ்னா 35 சர்டிஃபிகேட்ஸ் கேட்டே வாங்குவோம் எப்பயுமே. ஸோ தட் இஸ் அ சேஃபர் சைட். ஸோ வந்து இதை வந்து பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கு வந்து காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படி. ஸோ வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் பெருசாக லாஸ் எதுவும் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் மேம். மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கான்சென்ட்ரேஷன் தான் ரொம்ப தேவை. ஆனால் வந்து கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே ஸ்லைட் மிஸ்டேக்ஸ் கலிகிராஃபி பொறுத்த வரைக்கும் வரும். பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் ஃபார்ம். ஸோ அது இருக்கும். மற்றபடி வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்னால் யூ ஷுட் ஹாவ் லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் வந்து முடிச்சிடலான்னு எடுக்கக்கூடாது. நான் அது பண்ண மாட்டேன். நான் ஜென்ரலாக ஐ ஹாவ் லிட்டில் பிட் ஆஃப் டைம் ஆஃப் டூயிங் இட். அண்ட் லாஸ்ட் மினிட் ஆர்டர் எடுத்தேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து எனக்கு எந்த ஸ்டைல் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அதுதான் எடுப்பேன். இட் வில் நாட் பி த கிளைண்ட்ஸ் சாய்ஸ் ஆஃப் ஃபான்ஸ். இட் வில் பி லைக் வாட் ஐ எம் கிவிங் தெம், லெட் தெம் சூஸ். அந்த மாதிரி இஃப் தேர் ஓகே வித் இட், லெட் தெம் சூஸ் இட், ஆர் எல்ஸ் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஸோ லாஸ்ட் மினிட் ஒர்க் எடுக்கிறது தான் வந்து மெயின் ப்ராப்ளம் ஆகும் எப்பயுமே. அண்ட் இன்னொன்று வந்து calculation. இஃப் யூ கோனா ரைட் வித் மெட்டாலிக் இங்க்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ மினிமம் வந்து நீங்கள் நல்ல பிராண்ட் போனீங்கனாலே ஒரு 700 to 800 ஒரு இங்க் பாட்டிலே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சார்ஜஸை கால்குலேட் பண்ணணும். ஒரு ஆன்வெலப்ஸ் எழுதுறீங்கன்னா, ஒரு 10 ஆன்வெலப் எழுதுறீங்கன்னா இன்க்ளூடிங் வேஸ்டேஜஸும் சேர்த்து அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ வேஸ்டேஜஸே ஆகாமல் இருக்குன்ற மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஸோ வேஸ்டேஜஸும் சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் யூ ஹாவ் டு கிவ் ப்ரொடியூஸ் அ கோட். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து யூனோ கேலிகிராஃபி பிஸ்னஸில் வந்து நல்லா ஃப்ளரிஷ் ஆக முடியும். அதே இது கேலிகிராஃபி என்கிரேவிங் பண்ணுறீங்கன்னா வந்து என்கிரேவர் வாங்கி ஆகணும். ஸோ என்கிரேவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,000. ஆனால் அது வாங்குறது பிரச்சனை கிடையாது. யூ ஆர் ரைட்டிங் ஆன் அ சாம்பைன் பாட்டில். ஸோ அந்த சமயம் வந்து வெடிச்சிடக்கூடாது பாட்டில். ஸோ யூ ஷுட் நோ த டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் நார்மல் ஒரு லிக்கர் பாட்டில் எழுதுறதுக்கும் ஒரு ஷாம்பைன் பாட்டில் எழுதுறதுக்குமே வித்தியாசம் இருக்கும். ஸோ ஷாம்பைன் இஸ் சப்ஜெக்டட் டு பர்ஸ்ட் அட் எனி டைம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதே இது நீங்கள் வந்து கிளாஸஸில் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து the investment is there if you're going for engraving. But on the other hand, if you have, that's what the studying comes in play there only. If you have studied properly and you've practiced well, that confidence will increase. Because calligraphy is completely therapeutic. உங்களுக்கு concentration increase ஆகும், stress levels ரொம்ப கம்மி ஆகும் calligraphy எழுதும் போது. அதெல்லாம் வந்து added benefits of calligraphy. ஓகே மேம், இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இங்க் வாங்கிட்டேன். ஸோ வந்து இந்த இங்கில் வந்து நான் எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணிடலாம்? that depends on எந்த இங்க் வாங்குறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ மெட்டாலிக் இங்க்னா நிறைய இங்க் எடுக்கும். அதே இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டை இங்க் வாங்குறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நிறைய எழுதலாம். அதில் வந்து நீங்கள் இங்க் கொட்டாமல் இருக்கணும். பென் எழுதலைன்னா பென்லேருந்து இங்க்கை எக்ஸ்பெல் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் இது இருக்குது. பட் டெஃபினெட்லி ஒன் இங்க் பாட்டில் வில் ஈஸிலி கம்மிங். இப்போ இங்கே கிளாஸ் ப்ராக்டிஸ்லேயே தெர் ஆர் இங்க் பாட்டில்ஸ் தட் கம் ஈஸிலி ஃபார் 1 year and all for us. ஆமாம். ஸோ யூ கேன் யூஸ் பிகாஸ் 2 to 3 கலர்ஸ் இருக்கும். இப்போ எங்கள் கிளாஸில் வந்து லைக் அட் கிறிஸ்டினாஸ் ஆர்ட் ஸ்டுடியோ வி ஹாவ் ஃபார் ப்ராக்டிஸ் இட் செல்ஃப் வி கிவ் தெம் லைக் நியர்லி 10 to 12 கலர்ஸ் ஆஃப் இங்க் டு யூஸ் இன் த கிளாஸ் as class work. ஸோ கண்டிப்பாக அதுவே வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் வருது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் பிராண்ட் யூஆர் கோயிங். ஸோ மினிமம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் டை இங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 80 rupees or 100 rupees டையிங். டையிங்ஸ் ஆர் நத்திங் பட் ஃபவுண்டன் பென்னிங்ஸ். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே இட்ஸ் வெரி குட் டு கோ ராதர் தேன் இன்வெஸ்டிங் ஆன் அ கேலிகிராஃபி இங்க். அப்படி இஃப் யூ வாண்ட் இன்வெஸ்ட் ஆன் அ கேலிகிராஃபி இங்க், தெர் ஆர் கேலி இங்க்னு ஒன்று இருக்கு. தட் ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் 250 rupees. தட் இஸ் ஆல்சோ குட் டு கோ. ஆனால் அந்த இங்க் வந்து ஃபவுண்டன் பென்குள்ளே போடக்கூடாது. சில கேலிகிராஃபி இங்க்ஸ் ஃபவுண்டன் பென்ல போடக்கூடாது பிகாஸ் தோஸ் வில் ஹாவ் லாட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். தெர் ஆர் டைஸ் ஆர் செப்பரேட், பிக்மெண்ட்ஸ் ஆர் செப்பரேட். ஸோ பிக்மெண்ட்ஸ் சில இங்க் சில பென்ல போட்டால் வந்து பென் எழுதாம ஆயிடும். பிகாஸ் இட்ஸ் ஹார்ட் ஆன் தி அதர் சைட். ஸோ அதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு நோ அபவுட் இட். ஓகே. ஸோ அந்த கேலிகிராஃபி பற்றி இத்தனை விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் என்ன மாதிரி இங்க்ஸை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த ப்ரஷஸில் இருக்க வெரைட்டிஸ் முதற்கொண்டு இங்கில் இருக்க வெரைட்டிஸ் அண்ட் ஸ்டைல்ஸில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.